தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியில் இணைந்தவர் தான் இந்த மீனவர் சமுதாயத்தை சார்ந்த காளியம்மாள். இவருடைய பேச்சு திறமையை பார்த்து செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். மேடைகளில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். தமிழகம் முழுவதும் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டங்களில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களுக்கு காளியம்மாளுக்கு பேச வாய்ப்பு வழங்குமாறு அறிவுரை கொடுத்தார். இதனால் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடைபெறுகிற அனைத்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்களில் காளியம்மாள் கலந்து கொண்டு பிரபலமானார். மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டார். பின்பு 2019, 2024 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினார். ஆனால் குறுகிய காலத்தில் காளியம்மாளுக்கு நாம் தமிழர் கட்சியில் பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. பொதுச் செயலாளர் பதவியை விரும்பினார். கட்சியில் சேர்ந்து 6 ஆண்டுகளே ஆகிறது. வயது 35 வயது கூட கிடையாது. அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படுவது பொருத்தமாக இருக்காது. இதனால் அதிர்ச்சியடைந்த காளியம்மாள் மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தற்பொழுது கட்சியை விட்டு வெளியே போய்விட்டார். இந்த சூழ்நிலையில் காளியம்மாள் எந்த கட்சியில் இணைவார் என்று பேசப்பட்டது. திமுக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. நிபந்தனைகள் விதித்தார். அதிர்ச்சியடைந்த திமுக பின்வாங்கிவிட்டது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஏறத்தாழ 10 கோடி ரூபாய் வரை ஆதவ் அர்ஜுனாவுக்கு மூலமாக வழங்க தமிழக வெற்றி கழகம் உறுதியளித்தது. ஆனால் பேச்சுவார்த்தை வெற்றியில் முடிவடையவில்லை. அதிமுகவில் கல்யாணசுந்தரம் மூலமாக எடப்பாடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றுடன் இணைவதற்காக காளியம்மாள் பேச்சுவார்த்தை நடத்தினார். தோல்வியில் முடிந்தது. இறுதியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதுவும் தோல்வியில் முடிந்தது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் திமுகவில் பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக உள்ளார். அவர் நாகப்பட்டினத்தில் வசிக்கும் காளியம்மாளை சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிற விழாக்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திமுக கட்சி அலுவலகம் மற்றும் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்த மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் காளியம்மாள் இன்றைய தினம் திமுகவில் இணைய உள்ளார் என்று கூறப்படுகிறது. நாகப்பட்டினத்துக்கு இன்று வருகை தந்துள்ள மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் காளியம்மாள் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் காளியம்மாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைவார் என்று கூறப்படுகிறது.